ஹலோ மக்களே, நீ பாருங்களேன், பயிரெல்லாம் வாடி கிடக்கும். கொஞ்சம் தண்ணி பாய்ச்சி வந்தோம்னா எப்படி காட்டு பண்ணியோட சேதாரத்தை பாருங்க. எப்படி எந்த அளவுக்கு இதெல்லாமே ஒவ்வொரு விவசாயிகளுக்கு ஒரு சோதனை தான். அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறதே இந்த சோளத்துக்காக தான். இந்த சோளத்தை எப்படி தின்றுடும் பாருங்களேன். கூட்டம் கூட்டமாக வர்றது, அப்படியே வந்து நல்லா ஒடித்து எல்லாத்தையும் மொத்தம் சேர்த்து வச்சுட்டு ஒன்றா சேர்ந்து நல்லா கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு தட்டையும் எப்படி நாசம் பண்ணிடுவாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த பாத்தியிலலாம் இது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரில் 1.5 ஏக்கரை காலி பண்ணிடுச்சு. எப்படி வந்தீங்க பாருங்களேன். இதெல்லாம் நைட் டைமில், நேற்று நைட்டில் கரெக்டாக வந்து இதான் கரெக்டாக அந்த பால், இதுதான் பால் கோதுற ஸ்டேஜ். அந்த இதுதான் வந்து அது வந்து வாடை எடுத்துருமா. எவ்வளோக்கு அவ்வளோ ஆக்ரோஷமாக இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேதாரம் பண்ணி வச்சுருக்கு. பிள்ளைங்க பாருங்களேன், ரொம்பாடு விட்டு உழைச்ச விவசாயிக்கு கிடைச்ச பரிசு பாருங்கள். இந்த நெட்டுக்கு உள்ள ரோவே காலியாயிடுச்சு. ஏன் ஒரு இது கூட கிடையாது. இதெல்லாம் சும்மா வெறும் தட்டை தான் நிற்கிது, வெறும் பயிரே கிடையாது. பாருங்க, சவட்டி எரிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணீர் விட்டு அழுதோம்னா கூட சோகம் போயிடும் நினச்சோம்னா அழுத கண்ணீர் கூட வராது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு மேலே அது என்ன தான் பண்ணுறது? நம்ம இப்படிலாம் உழப்புறத, இப்படிலாம் காட்டு பண்ணி அட்டகாசத்தெல்லாம் பார்த்தா இருக்கிற விவசாயிகள்லாம் அப்புறம் சாகாமல் என்ன பண்ணுவாங்க? வாங்கின கடனை கட்ட முடியாமல், போட்ட எல்லாமே இப்படி பண்ணி உழப்பி எடுக்க முடியாமல் எல்லாம் அங்கங்கே சாகுறதுன்னா அப்புறம் சாகிறதுக்கு ரீசனை பாருங்கள். இதுதான் ஃபாரஸ்ட்டில் போய் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி வந்து ஷூட் பண்ணி பிடிச்சிட்டு போகிறான்னு ஏதோ பேப்பரில் போடுறாங்க. போட்டால் நாங்கள் ஒன்றை பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதை பெருமையாக சொல்கிறாங்க. கரண்டெல்லாம் போட்டால் தண்ணி வர்றதை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பக்கத்து தோட்டத்துக்காரங்க இப்படி தான் கரண்ட் போட்டதில்லை, நம்ம நாய் அடியே செத்து போயிடுச்சு. அதனால் கரண்ட் போடுற ஐடியா கூட கிடையாது. அவ்வளோதான், இந்த வருஷம் கிடச்சிது, அவ்வளோதான், கடவுள் எழுதி வச்சு நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட வேண்டியதான்.